அவள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பும் போதே இன்றைக்கி என்ன லஞ்ச் செய்யணும்னு சொல்லிட்டு தான் கிளம்புனா. காலையிலேயே அப்பா வந்துட்டு கொஞ்சமாக ராட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க மத்தியானம் செய்கிறதுக்கு. அதை பார்த்தனால இன்றைக்கி நீ ராட்டு பொரிக்கிறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஸோ மத்தியானம் இன்றைக்கி அதான் லஞ்சு. இன்றைக்கி அவளுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பிளான் பண்ணியிருந்தேன்னா, எக் பெப்பர் புலாவ் கூட ப்ரான் கீ ரோஸ்ட்டு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து கேரட் எக் பனியாரம். இந்த புலாவ் செய்கிறது ரொம்ப ஈஸி. சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, 4-5 மிளகு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட வந்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு 1/2 கிளாஸ் பால், 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதிலே அவிச்ச முட்டையை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரிசியை போட்டு கொஞ்சமாக நெய் மேலே தூவி விட்டால் அவ்வளோதான். 2 விசில் வந்துச்சுன்னா புலாவ் ரெடி ஆயிரும். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து கேரட் எக் பனியாரம். இது எப்படி செய்கிறதுனா, கேரட் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக துருவி எடுத்துட்டு ஏதாச்சும் அவள் சாப்பிடாத வெஜிடபிள்ஸ் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணிக்குவேன். இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் தான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா காலிஃப்ளவரை பாயில் பண்ணி மூணே ஒன்றா போட்டு வதக்கிட்டு மிளகாப்பொடி, உப்பு, லைட்டாக பெப்பர் அதிலே முட்டையை அடைச்சி ஊற்றி பனியார சட்டியில் ஊற்றி எடுத்தால் எக் பனியாரம் ரெடி ஆயிரும். இந்த புலாவ் இன்றைக்கி பயங்கர க்ரீமியாகவே வந்துருந்துச்சு. அதில் போட்ட பாயில் எக்கையும் 2 ராட்டை மட்டும் எடுத்து கீ ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தேன் அதுக்கு சைடிஷாக. எல்லாத்தையும் அதாவது பாக்ஸில் போட்டுட்டு இன்றைக்கி எல்லாம் ஹெவின்னு சொல்லிட்டு வெறும் பால் மட்டும்தான் இன்றைக்கி காய்ச்சி கொடுத்தேன். பட் சைடில் ஒரு தோசை சுட்டு கொடுத்தேன், அதெல்லாம் சாப்பிடல. டாட்டா பை பாய் சொல்லி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு.